அவனை ஒழுங்கா வெளியே போய் எங்கேயாவது படைக்க சொல்லு. என்ன என்ன புடுங்கிட்டான் இவ்வளவு விரக்தி அவனுக்கு, இவ்வளவு கோபம் அவனுக்கு. என்ன வேணுமா அவனுக்கு? பலம் என்ன பலம்? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஜூனியர்ஸ்காவை தான் பேச வந்திருக்கோம். ஏன் ஜூனியர்ஸ்காவை நாம் பேசணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஒரு சக தோழனா, ஒரு அண்ணனா உருட்டு உருட்டு நல்லாவே உருட்டு பேச வேண்டிய ஒரு விஷயம் ஃபார் ஜூனியர்ஸ் ஹூ இஸ் லைக் 9th 10th இப்போ கரண்ட்லி 11th. ஸோ என்ன அப்படின்னா நத்திங், ஒரு சீரியஸான விஷயம் தான். பட் லெட்ஸ் டேக் இட் இன் மை வே, ஜாலியாக எடுத்துகிட்டு போவோம். வாழ்க்கை ஒரு வட்டம்டா, இங்க ஜெயிக்கிறவன் ஜெயிப்பான், தோக்குறவன் தோப்பான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை? ஐயோ அப்படி சொல்லாத. ஸோ இந்த வீடியோவை எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. பட் ஸோ என்கிட்ட ஒரு ஜூனியர் பேசின ஒரு விஷயம் இது என்னென்னா, சீக்கிரமாக ஏமாற்றிட்டுறாங்க சீனியர்ஸ், வந்து பாசம் காமிச்சு ஏமாற்றிடுறாங்க அப்படின்றது தான். ஸோ அந்த வழியை வந்து உங்களுக்கு சீனியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த வழியை கொடுத்தா எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். என்னோடய வயசில் நிறைய பேர் வந்து சின்ன பசங்க கூட பேசுகிறோம். லைக் நான் கூட நிறைய ஜூனியர்ஸ் கிட்ட பேசுகிறேன். அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு இன்டியூஸ் இருந்துச்சு. ஸோ அதேமாதிரி என் வயசு பசங்க நிறையா ஜூனியர்ஸ் கிட்ட பேசுவீங்க. பேசும்போது பாசம் காமிச்சு ஏமாத்துவீங்க. அதுதான் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். பாசம் காமிக்கிறீங்கன்னா உண்மையாக மட்டும் இருங்க. உங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இல்லைன்றது போது தான் நீங்கள் வந்து அந்த பர்சன் கிட்ட பேசுகிறீங்க, கரெக்டாக? அப்படின்ற போது நீங்கள் ஏன் அவங்கள ஏமாத்துறீங்க? ஸோ அதுதான், ஏமாற்றலாமா? ஏமாற்றக்கூடாது. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, ஒரு விஷயம் இருக்குது, நீங்கள் வந்து அதை வந்து அந்த பர்சன் கிட்ட சொல்லணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனியர் வந்து ஒரு ஜூனியர் கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லலாம், ஃபுல்லாகவே சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் அவங்க நம்புறீங்க, நம்புகிற போய் தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. நம்பாமல் இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து அந்த விஷயத்த கூட ஷேர் பண்ணாமல் ஹிண்ட்டு கொடுத்து அவங்கள காயப்படுத்துறதுக்கு மொத்தமாக சொல்லாமலே நான் எதுவுமே அவங்ககிட்ட சொல்ல விரும்பலை அப்படின்னு நீங்கள் சைலண்டாக இருக்கிறது பெஸ்ட்டு, கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் நண்பன் சுகுமாரன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். அவருக்கு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஒரு பொண்ணு எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுச்சு, இல்லை என்கிட்ட ஃப்ளிப் பண்ணுறாங்க அப்படின்னு நான் வந்து அவன்கிட்ட சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் அவன்கிட்ட அந்த சுகுமாரன்ற வந்து எனக்கு ஜூனியர். ஸோ நான் வந்து எப்படின்னா, லைக் எனக்கு வந்து ஒருத்தங்க வந்து ஃப்ளிப் பண்ணாங்க அப்படின்னு நான் வந்து அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அப்படியான்னு அவன் வந்து எனக்கு ரிப்ளை கொடுத்துட்டான். நம்ம வந்து அவன் வந்து நம்ம அவன்கிட்ட ஷேர் பண்ணிட்டோமா, ஷேர் பண்ணதுக்கப்புறம் அவன் வந்து நம்மக்கிட்ட கேட்குறான், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டான். அது மாதிரி ஒரு 4 நாள் அந்த கான்வர்சேஷன் போகுது, இல்லை 6 நாள் 7 நாள் 1 மாதம் கிட்ட அந்த கான்வர்சேஷன் என்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் அந்த ஜூனியர்கிட்டையோ இல்லை இப்போ சுகுமாரன்கிட்டையோ சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். சுகுமாரன் வந்து ஹீஸ் அண்டர்ஸ்டூட் தட் சம்ஒன் இஸ் ஃப்ளர்ட்டிங் வித் மை ஃப்ரெண்ட். என்னோட சக தோழர்கிட்ட தோழிக்கிட்ட வந்து இப்படி பேசுகிறாங்கன்றது அவனுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். அப்படின்ற போது ஒன்று சொல்லிடணும். யார் இப்போ வந்து எனக்கு வந்து யார் இப்போ சமந்தா வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்கன்றதை நான் வந்து அவன்கிட்ட சொல்லிடலாம். சுகுமாரன்ட்ட சொல்லிடலாம். பட் சொல்ல முடியல, சொல்லக்கூடாது, பர்சனல் அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து ஃபிட் பண்ணுறான்றதை வந்து நீங்கள் சொல்லியிருந்துடவே கூடாது. புரியுதா? ஏன்னா முக்கியமான விஷயம் இது. அதாவது உனக்கு அவன் ஃப்ளிட் பண்ணான்றது சொல்ல தெரியும், ஆனால் யாருன்னு கேட்டால் அவனை சொல்ல தெரியாது. கேட்டால் என் பர்சனல்னு சொல்லுவியா? சொல்லக்கூடாது. அண்ட் பை த வே, இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. நோட் இட். இதை வந்து
டிஸ்க்ளைமரில் ஆட் பண்ணியிருக்கேன். யார் மனதையும் நான் புண்படுத்தும் நோக்கமல்ல. என்னோட கண்டென்ட் இது. ஓன் கண்டென்ட், காப்பிரைட் கிளைம்டு பை தனுஷே. அப்புறம் உங்களை சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம். அந்த பசங்களோட மனசை கஷ்டப்படுத்தி எதுக்காக இப்படி இருக்கீங்க? நான் வந்து எதுக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன்னா, ஐ ஸ்டாண்ட் ஃபார் ஜூனியர்ஸ். எனக்கு ஜூனியர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஸ்டேஜெலாம் நம்ம கடந்து தான் வந்து ஒரு சீனியராக மாறி இருக்கும். அப்படின்ற போது நம்மளுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கல. நம்மளுக்கு அந்த ஆறுதல் கிடைக்காதனால தான் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸை தேடுறோம். அதே போல் தான் அவங்களும் அந்த ஸ்டேஜில் ஒரு ஃப்ரெண்டை தேடுறாங்க. தேடும்போது உங்களுக்கு கிடச்சிருக்காங்க. லைக் ஒரு சீனியராக நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கு இருக்கீங்க. அப்படின்ற போது ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணுறதா ஃப்ரெண்ட்ஷிப். எதுவுமே ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணாமல் ஏன் பர்சனல் லைஃப்குள்ளே நீ தலையிடாத அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் லிட்ரலி சோறான். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீ இருக்கனா, நீ வந்து இவ்வளோ ஷேர் பண்ணுறன்னா இதே பாட்டை அவனும் ஷேர் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் அவனுக்கும் இருக்குது. நீ வந்து அது ஏன் பர்சனல், நான் இவ்வளோ தான் சொல்லுவேன், அவ்வளோதான் வைப்பேன் அப்படின்னா நீ அதை சொல்லாமலே இருந்திருக்கலாம். அது வந்து அவங்களை கஷ்டப்படுத்துதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதா? ஸோ அவ்வளோதான். இதுதான் என்னோடய கண்டென்ட். நிறைய ஜூனியர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இதுதான். அவங்க வந்து இந்த மாதிரி சீனியர்ஸ் வந்து சில விஷயத்த சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. பட் அதை முழுசாக சொல்ல மாட்டாங்க, முழு மனசோட சொல்ல மாட்டாங்க. அப்படின்றது தான் கண்டென்ட்டு. ஸோ ஜூனியர்ஸ் என்ன நான் சொல்ல வருவேன்னா, அப்படி யாராவது உங்ககிட்ட மறைக்கிறாங்க, சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அது உங்களால் ரியலைஸ் பண்ண முடியுதுன்னா, ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அண்ட் மேக் அ டெசிஷன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.